மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். நம்ம சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயர் சமுத்திரம் தாண்டுறதுன்ற முதல் படல்கள் இருக்கும். இதில் 42 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். 43வது ஸ்லோகத்தை இப்போ பார்க்கலாம். संहृत्य च भुजौ श्रीमां तथैव च शिरोधरां तेजस्सत्वं तथा वीर्यम् आविवेच स वीर्यवान्. அப்போது சுவாமி எப்படிப்பட்டவர்? வீர சீமானாக இருக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். அப்படி தன்னுடைய புஜம்னா தோள்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. தன்னுடைய தோள்களையும் கழுத்தையும் சுருக்கிண்டு தன்னுடைய பலத்தையும் ஆண்மையையும் வீரியத்தையும் மேற்கொண்டார். தேஜ சத்வம், தன்னுடைய தேஜஸ் அதாவது பலம், வீரியம் இதை மேற்கொண்டு தன்னுடைய தோளையும் கழுத்தையும் அவர் சுருக்கின்றார்னு இந்த 43வது ஸ்லோகம் சொல்கிறார். அடுத்தது மார்கம் ஆலோகயன் தூராத் ஊர்த்வம் பிரணிஹிதேக்ஷணः ருரோத ஹ்ருதயே பிராணான் ஆகாசம் அவலோகயன். அப்போது அவர் எப்படிப்பட்ட பார்வையை வச்சுருக்காருன்னு பார்த்தா மேல் நோக்கின பார்வை உடையவராக இருக்கார். தூரத்துலேருந்து வழியை உற்று நோக்கிண்டு ஆகாச மார்க்கத்தை ஆராய்ஞ்சுண்டு ஹிருதயத்தில் மூச்சை அடக்கினார். ஹிருதயே பிராணான் ஆகாசம், அந்த மூச்சை ஹிருதயத்தில் சுவாமி அடக்கின்றார். அதாவது நம்ம இப்போ தான் ஜிபிஎஸ் கருவின்றோம், மேப்புன்றோம். ஆனால் அன்னைக்கு அவருடைய சூக்ஷ்மத்தாலேயே தன்னுடைய பார்வையாலேயே அவர் தன் வழியை நிர்ணயம் பண்ணிட்டுருக்கார் ஆஞ்சநேயர். பத்பியாம் திருடம் அவஸ்தானம் கிருத்வா ச கபி குஞ்சரஹ நிகுஞ்சிய கர்ணௌ ஹனுமான் உத்பதிஷ்யன் மகாபலஹ வானரஸ்ரேஷ்ட இதம் வச்சனமப்ரவீத். அப்போ 2 பாதங்களையும் திருட்டமாக, பதப்பியாம் திருடம் அவஸ்தானம். அப்போ எப்படி பாதங்களை வைக்கிறார்னா திடமாக ஊன்றார், காதுகளை வளைச்சிக்கிறார். கபி குஞ்சரக, தன்னுடைய காதுகளை வளைச்சுண்டு ஆகாசத்தில் கிளம்பி இருந்த மகாபலியையும் வானர சிரேஷ்டருமான அந்த ஹனுமார் மற்ற வானரர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார். வானர சிரேஷ்ட ஹிதம் வச்சனம் அப்ரவீத். என்ன வார்த்தையை சொல்கிறார் அப்படின்றத அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். யதா ராகவ நிர்முக்த சரஸ்வச்சன விக்ரமஹ கஷ்சேத் தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதம். அப்போ யதா ராகவ நிர்முக்த, இந்த ஸ்ரீராமர் விட்ட பானம் காற்றுலையும் வேகத்தோடு போகக்கூடியது. அது எப்படி போகுமோ அப்படியே நான் ராவணன் பாலிக்கிற லங்கையை நோக்கி நான் போவேன். லங்காம் ராவண பாலிதாம், ராவணன் பாலிச்சிருக்கிற அந்த லங்கையை நோக்கி நான் அந்த வேகத்தில் போக போகிறேன்னு ஹனுமார் சொல்கிறார். நஹி திரக்ஷாமி யதிதாம் லங்காயாம் ஜனகாத்மஜாம் அனைநவஹி வேகேன கமிஷ்யாமி சுராலயம். அப்போ லங்கையில் அந்த ஜனகாத்மஜம் அந்த ஜனகனுடைய புத்திரியான அந்த ஜானகியை காணாமல் போனேன்னாக்கா அதே வேகத்தோட தேவலோகத்துக்கு போவேன். சுராலயம், சுரர்னா தேவர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை. சுராலயம்னா தேவலோகத்துக்கு நான் போயிடுவேன், அதாவது என்னுடைய உயிரை நான் வச்சுக்க மாட்டேன்னுட்டு ஹனுமார் சொல்கிறார். யதீவா திருதிவே சீதாம் ந திரக்ஷ்யாம் அக்ருதஸ்ரமஹ பத்வா ராட்சசராஜானாம் ஆனயிஷ்யாமி ராவணம். அப்போ தேவலோகத்துலேயும் அந்த சீதையை என்னால் காண முடியலன்னாக்கா வருத்தத்தை பாராட்டாது அரக்கர் அரசனான ராட்சச ராஜானாம், அரக்கர் அரசனான அந்த ராவணனை பிடிச்சு கட்டி கொண்டு வருவேன் அப்படின்னுட்டு ஹனுமார் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்கிறார். தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராம ஜெயம்.